ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி இஷ்யூ நடந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்தில் இருந்து அவங்கவுங்க கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆஸ் என்ஜினியராக ஒரு காமன் மேனாக வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ உருவானது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட். இது வந்துட்டு என்னுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டான ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு தேவையான ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்படுறது இந்த ப்ராஜெக்ட். ஸோ விமன்ஸோட சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் வந்துட்டு விமன் சேஃப்டிக்காக இது வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்டாக வரும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய டெமோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு Arduino போர்டு உங்களுக்கே தெரியும். இது GSM, இது வந்துட்டு பட்டன், இது LCD டிஸ்பிளே, இது வந்துட்டு ஒரு ஹார்ட் பீட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்லா சர்க்கியூட் மூலமாக வந்துட்டு ஷாக் மாதிரி, அதாவது நான் செய்யும்போது சொல்கிறேன். சரி நம்ம இப்போ சர்க்கியூட் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு சர்க்கியூட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino போர்டில் வந்து நாங்கள் எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பட்டன் வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த பட்டன் வந்துட்டு இது வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு எந்த ஒரு பொண்ணு வந்துட்டு கையில் வச்சுருக்காங்களோ அவங்க கையில் வந்துட்டு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது இப்போ வந்துட்டு இது வந்து ஷார்ட் ப்ரெஸ், லாங் ப்ரெஸ்ன்னு 2 டைப் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஷார்ட் ப்ரெஸ் அப்படின்னா ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் அப்படின்னா 5 செகண்ட்ஸுக்கு மேலே 7 செகண்ட்ஸுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு அதே மாதிரி இங்கே ஹார்ட் பீட் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு அவங்களுடைய ரிஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பேண்ட் மாதிரியோ, அந்த ஸ்மார்ட் சென்சார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ரிஸ்ட் பேண்டில் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் வாட்ச்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரியான வாட்ச்லாம் கட்டுவோம். அந்த மாதிரி டிவைஸில் வந்துட்டு ஹார்ட் பீட் வந்து அதுவே சென்ஸ் பண்ணிக்கும். அதில் வந்துட்டு இது வந்து நம்ம இன்பில்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டெமோ அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் தனியாக ஹார்ட் பீட் சென்சாரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். அதாவது இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு அந்த பொண்ணு வந்துட்டு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த பட்டனை வந்துட்டு ஷார்ட் ப்ரெஸ் பண்ணாங்க. அது பெண்ணை கெடுப்பா என்னாச்சு, அதுதான் கட்டிட்டுக்கிறியா. இந்த பட்டனை வந்துட்டு ஷார்ட் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அந்த இப்போ காட்டுறேன் பாருங்க. ஒரு சத்தம் கேட்டுச்சா. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த சர்க்கியூட் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. அதாவது ஷார்ட் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஷாக் அடிக்கிற சர்க்கியூட் மட்டும் ஆன் ஆகும். இந்த ஷாக் அடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 வோல்ட்டுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு இது பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை, நாமளே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷாக் அடிக்கிற சர்க்கியூட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு, இது வந்துட்டு ஒரு க்ளவுஸ் மாதிரி இருக்கும். அந்த க்ளவுஸில் வந்துட்டு இந்த கரண்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஷார்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷாக்கை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யாராவது அவங்களுக்கு தொட வந்தாவோ அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாவோ அவங்க வந்துட்டு டச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஷாக் அடித்து அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க ஒரு செகண்டு. அந்த டைமை யூஸ் பண்ணி வந்து இவங்க அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ரீசெட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் டிடெக்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த போர்டில் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு ரீசெட் பண்ணிடலாம். GSM இனிஷியலைஸ் ஆகுது. GSM வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது ஷார்ட் ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஷார்ட் ப்ரெஸ் பண்ணி காட்டிட்டேன். அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ். இப்போ வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஷாக் அடிக்கிற சர்க்கியூட்டும் ஆன் ஆயிரும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த GSMமும் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகிட்டு இன்ஃபர்மேஷன் சென்டிங் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டிங் அப்படின்னா இந்த GSM யூஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு 2 மொபைல் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த ப்ரோக்ராம் இந்த Arduino போர்டில் வந்துட்டு 2 மொபைல் நம்பர் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சிம்மில் இருந்துட்டு அந்த 2 நம்பருக்கு மட்டும் மெசேஜ் போயிடும். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு காட்டுறேன், அந்த சாம்பிள்ஸ் காட்டுறேன். எனக்கு வந்துட்டு நான் இந்த இப்போதைக்கு இதில் வந்துட்டு போடுறதுக்கு நான் சிம்மு கையில் இல்லை, 3G சிம் இல்லை, அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி நான் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் வந்திருக்கும், அந்த சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். சரியா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்துட்டு 2 பேர்த்துக்கு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்துட்டு 2 மெசேஜ் சென்ட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஹார்ட் பீட் சென்சார். இப்போ வந்துட்டு இதை ரீசெட் பண்ணிடலாம். அட் அ டைமில் வந்துட்டு நம்மளுக்கு 3 ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். ஜிஎஸ்எம் இனிஷியலைஸ் இப்போ வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட் சென்சர் வந்துட்டு அந்த ரிஸ்ட் பேண்டில் இருக்கும் இல்லையா, நான் வந்துட்டு இதில் என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஹார்ட் பீட் சென்சரில் வந்துட்டு அந்த ஒரு பர்சன், அந்த பாதிக்கப்படக்கூடிய பர்சன் வந்துட்டு அவங்களோட ஹார்ட் பீட் வந்துட்டு 90க்கு மேலே போச்சு அப்படின்னா, அந்த பர்சனோட ஹார்ட் பீட் வந்துட்டு 90க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து அப்நார்மல் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். 90 இல்லைன்னா 90க்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ஹசார்ட் டிடெக்ட் ஆயிரும். சரியா? இப்போ வந்து ஹசார்ட் டிடெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு 2 பேர்த்துக்கும் வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிடும். இது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமையாக கூட நடக்கும். அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற, அதாவது அவங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையே இல்லை. ஹார்ட் பீட்டு வந்துட்டு அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா மெசேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் சரியில்லை, வந்துட்டு அப்நார்மல் ஹார்ட் பீட் இருக்குது, இவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்பெக்டட் மொபைல் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு மெசேஜ் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட். அதாவது இதில் வந்துட்டு எவ்வளோ ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சும்மா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரீசெட் பண்ணிடலாம். ஜிஎஸ்எம் இனிஷியலைஸ் ஆகுது. இவங்க வந்து ஷார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு எவ்வளோ ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் தொட்டு பார்க்குறேன். அதாவது இதில் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக, அதாவது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியில் தான் வந்துட்டு நாம் கொடுக்க போகிறோம். சரியா? இந்த 2 பேட்டரி மூலமாக தான் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி அதில் சார்ஜ் இருக்கிறது தான் வந்துட்டு இதில் அடிக்க போகுது. ஸோ வந்துட்டு அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஆனால் வந்துட்டு இது ஒரு ப்ராடக்டாக வெளியில் போகிற பட்சத்தில் வந்துட்டு இதுக்கு நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்க போகிறேன், பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ஏங்க நடிக்கலைங்க, சத்தியமாக தூக்கி அடிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு ஷாக் அடிச்சது பார்த்து நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதில் வந்து கிட்டத்தட்ட 800 வோல்டேஜ் வரைக்கும் வருது. பாருங்கள், நான் மல்டிமீட்டரில் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு நான் வோல்டேஜில் வச்சுட்டேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 720 வோல்டேஜ் வரைக்கும் வருது. ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக வெளியில் வரும்போது நம்ம ஹேண்டியாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை வந்துட்டு நம்ம டைரெக்டாக கரண்ட்லேருந்து கொடுத்தோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மூலமாக இது வந்துட்டு கொடுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஷாக் அடிக்கிறதுக்கு ஒரு வயர் கொடுத்துருந்தோம்ல, அதை வந்துட்டு ஒரு க்ளவுஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பொண்ணுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்காதீங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மறுபடியும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வந்து நான் ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பெரிய டவுட்டாக இருந்தால் வந்துட்டு அதுக்கு டெடிகேட்டடான ஒரு வீடியோவே போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.